முண்டாசு யூடியூப் சேனலில் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பதிவில் சிவபெருமான் மனித ரூபம் தரித்து தமிழகத்திற்கு வந்த முக்கிய இடங்களான 5 இடங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது, மதுரையில் வைகை நதி வெள்ளத்தை அடைக்க வந்தியம்மை என்ற ஏழை மூதாட்டிக்காக சிவன் ஒரு சாதாரண கூலியாளாக மாறினார். கூலியாளாக மாறிய பின்பு பிட்டு என்ற உணவை வாங்கி சாப்பிட்டு மூதாட்டியான வந்தியம்மைக்காக மண் சுமந்தார். பக்தியின் முன்னால் பரம்பொருளும் கூலியாளானார். தமிழ்நாட்டில் 2வது இடமாக திருச்சி. தாயும் மாணவர், தாயான ஈசன். பிரசவ வலியால் துடித்த ரத்னாவதி என்ற பெண்ணுக்கு வெள்ளத்தால் அவளது தாய் வர முடியாமல் போனது. அப்போது சிவபெருமானே அவளது தாய் வடிவில் மனிதனாக வந்து அவளுக்கு பிரசவம் பார்த்து குழந்தையை கையில் ஏந்தினார். 3வது இடமும் மதுரைக்கு வந்திருக்கிறார். மனித வடிவில் விறகு வெட்டியாக வந்த இறைவன் பாணபத்திரன் என்ற தன் இசை பக்தனை கர்வம் பிடித்த ஹேமநாதனிடம் இருந்து காக்க சிவன் சாதாரண விறகு வெட்டியாக மாறினார். தெருவில் விறகு விற்றுக்கொண்டே தன் தெய்வீக இசையால் எதிரியின் கர்வத்தை அடக்கினார். தன் பக்தனின் மானம் காக்க வந்த விறகு வெட்டி ஈசன் அப்பன் பரமேசன். 4வதாக புதுக்கோட்டை மாவட்டம். நரிகளை பரியலாக்கிய சிவன் தன் சிறந்த பக்தனான மாணிக்க வாசகரை காப்பாற்ற காட்டில் இருந்த நரிகளை எல்லாம் அழகிய குதிரைகளாக, அதாவது பரிகளாக மாற்றினார். சிவன் அதை அரசனிடம் ஒப்படைக்க ஒரு கம்பீரமான குதிரைப்பாகனாக மனித வடிவில் குதிரை மீது ஏறி சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்தார். 5வது இடமான சிதம்பரம். கூலி வேலை செய்த ஈசன் மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல திருவாசகம் முழுவதையும் ஒரு சாதாரண மனிதனைப் போல உட்கார்ந்து தன் கைகளாலேயே ஓலைச்சுவடியில் எழுதினார். சிவபெருமான் எழுதி முடித்துவிட்டு திருச்சிற்றம்பலமுடையான் என்று கையெழுத்திட்டு மறைந்தார். தமிழ் மீதும் பக்தி மீதும் அவர் கொண்ட காதலை இது வெளிப்படுத்துகிறது. ஓம் நமச்சிவாய.